மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் தமது முதலமைச்சர் பணியை சிறையிலும் தொடர்கிறார். அதே நேரத்தில் கெஜ்ரிவால் பதவி விலகக் கோரி பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் 9 முறை சம்மன் அனுப்பியும் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகாததை அடுத்து கடந்த 21ஆம் தேதி இரவு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். 6 நாட்கள் காவல் வழங்கி டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனையடுத்து டெல்லியின் அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்வி எழுந்தது. சிறைக்கு சென்றாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலே முதல்வராக தொடர்வார் என ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்தது. டெல்லி மக்களுக்கான அரவிந்த் கெஜ்ரிவாலின் பணிகளை யாராலும் தடுக்க முடியாது என்றும், சிறை சென்றாலும் அவரே முதல்வராக தொடர்வார் எனவும் அம்மாநில அமைச்சர் அதிஷி கூறியிருந்தார். இந்திய அரசியல் சாசனத்தை பொறுத்தவரை ஒரு முதல்வர் குற்றவாளி என நீதிமன்றத்தால் அறிவிக்கப்படும் வரை அவர் சிறையில் இருந்தாலும் முதலமைச்சராக தொடரலாம். அதன் அடிப்படையில் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சராக நீடிக்கிறார். இதற்கிடையே அமைச்சர் அதிஷிக்கு டெல்லி முதல்வர் உத்தரவு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் டெல்லியில் கோடைகாலம் தொடங்கியுள்ளதால் சில இடங்களில் மக்கள் குடிநீர் மற்றும் கழிவுநீர் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இது தனக்கு கவலையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தான் சிறையில் இருந்தாலும் டெல்லி மக்கள் எக்காரணத்தை கொண்டும் துயரப்படக்கூடாது என கெஜ்ரிவால் கூறியதாகவும், உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுமாறு தனக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் அமைச்சர் அதிஷி கூறியுள்ளார். இதற்கு பாரதிய ஜனதா கட்சி கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் அலுவலகம் களவாடப்பட்டிருப்பதாகவும், அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்தபடி உத்தரவு பிறப்பித்தார் என்பது ஆம் ஆத்மி கட்சி நடத்தும் நாடகம் என்றும் விமர்சித்துள்ளது. அதே நேரத்தில் முதலமைச்சர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்ய கோரி டெல்லியின் பல இடங்களில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆம் ஆத்மி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் பதிலுக்கு போராட்டம் நடத்தியது. அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து வரும் 31ஆம் தேதி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என இந்தியா கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. மக்களவை தேர்தல் சமயத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைது அரசியல் ரீதியாக டெல்லியில் முக்கியமான நகர்வாக மாறியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன் குமார்.